அன்பு நண்பர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். விவிலியம் கூறுகிறது, ஏசாயா 43 அதிகாரம் 18 வசனம் 19 வசனம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு நண்பர்களே, பழையவற்றை மறந்து விடுங்கள். அப்பொழுதுதான் புதிய காரியங்களை உங்கள் கண்கள் காண முடியும். ஆம், சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சில பழைய தோல்விகள், பழைய சோர்வுகள், பழைய வாழ்க்கை, பழைய குற்ற உணர்வுகள், பழைய எண்ணங்கள், பழைய நினைவுகள், பழைய ஏமாற்றம், இவைகளை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? விவிலியத்தில் லோத்தின் மனைவி தான் வாழ்ந்த பழைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தபோது அவளுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. ஆகையால் நண்பர்களே, பழையவற்றை நினைக்காதீர்கள். புதிய வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிங்கள். வீணாக்கிய காலங்களை விட்டுவிடு, இனி வரும் காலங்களை வீணாக்காதே. இதை உனக்காக இறைவன் சொல்லுகிறார். இதோ கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய வழியை உனக்கு திறக்கப் போகிறேன், புதிய வாய்ப்பை தரப்போகிறேன், புதிய வாழ்வை தரப்போகிறேன், புதிய தெளிவை தரப்போகிறேன், புதிய திட்டத்தை உனக்கு தரப்போகிறேன், புதிய ஆசீர்வாதத்தை உனக்கு தரப்போகிறேன். உன் நிலைமைகளை மாற்றி நிமிரச் செய்ய போகிறான். உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைக்காதே. புதிய கோணத்தில் தொடங்குகிறது. சீக்கிரத்தில் நீங்கள் தொடுவீர்கள் சிகரத்தை. சிந்தித்தால் சந்திரனை விட பிரகாசமாய் மாறுவீர்கள். இப்படிக்கு உங்கள் நட்பில் ஜான்சன். God bless you.